ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது மாதிரி நீங்கள் ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியலங்க. முடி வந்து கொட்டிகிட்டே இருக்குது. முடி வந்து சொட்டை ஆயிடுச்சு எனக்கு. போங்கக்கா, எந்த ஆயில் போட்டாலும் எங்களுக்கு நரை முடி வந்து போகவே இல்லை. எங்களுக்கு வந்து எலிவால் மாதிரி முடி இருக்குது. என்னென்ன சொன்னாலும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடி தீர்வு சூப்பரான பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஆயில் கலர் வரவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. இது கேரளா ஸ்பெஷல் ஆயில்னு கூட சொல்லலாம். கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா பூராமே க்ரீன் கலர் செல்லில் வச்சுருப்பாங்க. அது ஆயில் நம்ம காய்ச்சிற பக்குவம் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஆயிலில் நம்ம என்ன பொருள் சேர்த்துருக்கோம், எந்த மாதிரியெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அப்போ தான் வந்து புரியும். இந்த ஆயிலோட கலர் பாருங்கள், எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். நான் அதனால தான் எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். ஒரு துளி கூட பிசுப்பு அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் எப்பவும் போல் ஒர்க்குக்கு போயிட்டே இருக்கலாம். இது வந்து நீங்கள் அப்ளை பண்ண மயத்தில் குளிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இது நைட்டில் நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு கூட காலையில் நீங்கள் குளிச்சுக்கலாம். நல்லா தூக்கம் வரும். நல்லா முடி கொட்டுற பிரச்சனை 2 நாளே ஸ்டாப் ஆகும். இளநரை இருந்துச்சு அப்படின்னா 1 வீக்கில் ஸ்டாப் ஆயிரும். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு தெரியும். நிறையா பேர் வந்து சிம்பிளாக ஒரு ஆயில் வந்து நிறைய முடிக்கவும் சரி, டோட்டல் முடி பிரச்சனைக்கும் வேணுக்கான்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த ஆயிலு. கண்டிப்பாக நீங்கள் முழுக்க இந்த ஆயிலை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஆயில் தான். இப்போ இந்த ஆயிலை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு தேவையான பொருளே வந்து ஒரு 3 பொருள் தாங்க. இது வரைக்கும் நீங்கள் சரி இளநரையாக இருந்தாலும் சரி, முதுநரையாக இருந்தாலும் சரி, முடி வந்து சொட்டையாக இருக்குது, முடியே வளரல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஆயில் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். 2 வாரம் மட்டும் வாரத்தில் 3 டைம் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இளநரையெல்லாம் டோட்டலாக போயிடும். அது மட்டும் இல்லைங்க, இது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டும் கொடுக்கும். கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இதை விட நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நல்லா முருங்கைக்கீரையை ஒரு 2 கைப்பிடி 1 கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 100 மில்லி ஹேர் ஆயிலுக்கு நான் இப்போ ரெடி பண்ணுறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சியோட லைட்டாக இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு உருவினீங்கன்னா போதும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் எடுக்கணும். இல்லைனா எண்ணெய் வந்து கெட்டு போயிடும். அதனால் இந்த மாதிரி பக்குவமாக எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கறிவேப்பிலை. எந்த அளவுக்கு நீங்கள் முருங்கைக்கீரை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கறிவேப்பிலையும் நல்லா மண் இல்லாமல் சுத்தம் பண்ணிவிட்டு ஈரப்பதம் இல்லாமல் இதையும் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கணும். ஏன்னா கறிவேப்பிலை உங்கள் முடிய ஆயுசுக்கும் நல்லா கருன்னு வச்சுக்கக்கூடியது. அதேமாதிரி ஃபுட்டுலேயும் கறிவேப்பிலையும் அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலையை நல்லா வந்து 2 கைப்பிடி வந்து முருங்கை இலை எடுக்கிறீங்க அப்படின்னா அதே அளவுக்கு வந்து கறிவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. வெயிலில் உலர்த்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் நிழலில் கூட உலர்த்திட்டு இந்த மாதிரி ஆவரேஜாக 2யுமே ஆவரேஜாக எடுத்துக்கணும். இப்போது கறிவேப்பிலையும் உள்ள இதில் சேர்த்துடலாம். இந்த ஆயில் வந்து கேரளா ஸ்பெஷல்னு கூட சொல்லலாங்க. கேரளாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரை, கறிவேப்பிலை இந்த 3 பொருள் இல்லாமல் கண்டிப்பாக ஆயில் வந்து ரெடி பண்ண மாட்டாங்க. இன்னொன்று வந்து நிறையா கேட்டிருக்கீங்க, வெந்தயம் சேர்த்துனா எனக்கு வந்து குளிர்ச்சி தலைவலிக்குதுக்கா அப்படிங்கிறீங்க. இதுக்கு வெந்தயம் சேர்க்கணுன்ட்டு அவசியம் கூட கிடையாது. வெந்தயத்துக்கு பதிலாக நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம இதில் சேர்த்த போகிறோம். இதில் அடுத்ததாக சேர்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை நல்லா 1 to 1.5 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? இதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம சேர்த்தக்கூடியது லவங்கன்னு சொல்லுவோம். சில பேர் கிராம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நல்லா ஒரு 10 கிராம்பு வரைக்கும் நீங்கள் இதில் எடுத்துக்கோங்க. இந்த கிராம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்த ஓட்டத்தை நல்லா வந்து சர்க்குலேஷன் பண்ணி கொடுக்கும். வெள்ளை முடிய வராமல் தடுக்கும். டென்ஷன், தூக்கம் அந்த மாதிரிலாம் செம்மையாக வந்து டென்ஷன் இல்லாமல் பண்ணிடும். அது மட்டும் இல்லைங்க, முடி உதிர்ற பிரச்சனை, பேன் தொல்லை, ஈர் தொல்லை, தலைவலி, நீர்க்கோர்கள் அந்த எல்லா டோட்டல் பிரச்சனையும் இந்த வந்து கிராம்பு எடுக்கும். நம்ம கருஞ்சீரகம் எந்த அளவுக்கு உங்கள் நரைமுடியை கருப்பாக்குமோ அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு முடி வளர்ச்சியை தூண்டும். சரிங்களா? கிராம்பு எல்லா இதுலேயுமே நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இதே வந்து நம்ம நல்லா ஒரு திப்பாக ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு.
இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா ஆயில் அந்த சீக்கிரமாக நம்மளுக்கு ரெடி ஆயிடும். அதே மாதிரி இதோட சத்துக்கள் எல்லாமே டக்குன்னு ஆயிலில் வந்து நல்லா நம்மளுக்கு இறங்கிடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுக்கிறதே. ஆனால் இந்த ஆயில் வந்து ரொம்ப பக்குவமாக வந்து காய்ச்சணும். ரொம்ப கருகவும் விடக்கூடாது. நடுத்தரமாக நம்ம எடுக்கணும். அப்போ தான் இதோட வாசனை, ஆயிலோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். பெனிஃபிட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? இப்போ வாங்க ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 50 மில்லி தேங்காய் வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. பாத்திரம் வந்து இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரமாக கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து அதிகமாக ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் காய்ச்சுறீங்க அப்படின்னா இரும்பு கடாயில் வந்து காய்ச்சிங்க. அது நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிலோட சத்துக்கள் இன்னுமே அதிகமாகும். நான் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு சின்ன பாத்திரத்தில் நான் ரெடி பண்ணுறேன். சரிங்களா? இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. அடுப்பை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிம்மில் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் வந்து நம்ம அந்த ஆயில் வந்து கருகாமல் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே பாருங்கள், ரொம்ப சிம்மில் வச்சுட்டேன். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ தேங்காய் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போது ஆயில் லைட்டாக சூடாகுது. இப்போ நம்ம அந்த பொருள் இதில் உள்ள சேர்த்துக்கலாம். நல்ல அந்த ஆயிலோட தன்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிலில் நல்லா அந்த பொருளோட எல்லாமே வந்து சத்துக்கள் எண்ணெயில் இறங்குனதே நம்ம வந்து ஒரு நடுத்தரமாக ஆயில் கருக விடாமல் நம்ம ஆயிலை வந்து ரெடி பண்ணி எடுக்கணும். சரிங்களா? முழுக்க முழுக்க சிம்மில் வச்சு இது ரெடி பண்ணுங்கள். நுரையெல்லாம் அடங்கிருச்சு அப்படின்னா அதோட லிக்விட் எல்லாமே அந்த லிக்விட் வந்து உள்ளே இறங்கிருச்சுனாவே போதும். நம்மளுக்கு அந்த பொருளோட இது ஆயிலில் கலந்தால் போதும். அது வரைக்கும் நீங்கள் லைட்டாக பாருங்கள் இப்படி வச்சு ரெடி பண்ணி விடுங்க. ஆயிலோட கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா நுரையெல்லாம் அரங்கிருச்சு. நம்மளுக்கு வந்து ஆயில் ரொம்ப ஒரு கரு பச்சை அந்த கலரில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஆயிலு நிறையா பேர்த்துக்கு அக்கா நாங்கள் காய்ச்சினா மட்டும் க்ரீனில் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் பக்குவமாக எடுத்து இல்லைங்களா, இப்படி ஸ்பூன் வச்சிங்க அப்படின்னா ஆயில் மேலே வந்துடணும். இந்த பதம் வந்தாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் வந்து வைக்கவே கூடாது. வச்சிங்கன்னா ஆயிலோட கலரும் மாறிடும், ஆயிலோட வாசனையும் மாறிடும். இதுதான் வந்து ஆயில் நிறைய பேர் காய்ச்ச தெரியாமல் எங்களுக்கு வந்து முடி கொட்டுதுக்கா அப்படிங்கிறீங்க. நிறைய பேர்த்துக்கு அதிகமாக நல்லா கருன்னு காய்ச்சினீங்கன்னா சில பேர்த்துக்கு முடி கொட்டும். ஏன்னா எல்லா உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது. சரிங்களா? நம்மளுக்கு அடையாளமே பாருங்கள், இப்படி ஸ்பூன் வைக்கிறீங்களா இந்த மாதிரி தனியாக ஆயில் வரணும். எவ்வளோ க்ரீனாக அங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஆயிலை வடிகட்டிடலாம். நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படியே வடிகட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 50 மில்லி அளவுக்கு தான் நம்ம ஆயில் வந்து எடுத்திருக்கோம். அது எவ்வளோ திக்னஸாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ வாசனையாக இருக்குது இந்த ஆயிலு. நிறைய பேர் முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஆயிலாகவும் எடுத்துக்கோங்க. சாப்பாட்லேயும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலை, முருங்கை எல்லாம் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துறப்ப நிறைய முடி மட்டும் இல்லை, எந்த முடி பிரச்சனையுமே நம்மளுக்கு வராது. அதே மாதிரி டோட்டலாக உங்களுக்கு வந்து நல்ல இரும்பு சத்து வந்து சூப்பராக கிடைக்கும். கருன்னு இருக்கும். எவ்வளோ வயதானாலும் முடி வந்து உங்களுக்கு கொட்டாது, நல்ல கருப்பாகும். அதே மாதிரி இப்போ வந்து லைட்டாக இப்போ தான் வெள்ளை முடி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆயிலை தொடர்ந்து ஒரு 2-3 வாரம் தடவி பாருங்கள். ஆனால் ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இன்னொன்று, முடி வந்து கொட்டிகிட்டே இருக்குது, அவங்களுக்கு பிரச்சனையே தீர மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. கொட்டிகிட்டே இருக்கிறவங்க 2 நாள் தடவினாலே போதுங்க, டோட்டல் முடியும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும். நல்ல சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த ஆயிலோட அந்த கருவும் பச்சை கலர். சரிங்களா? இப்போ நல்லா வந்து நம்ம இதை எடுத்தாச்சு, பிழிஞ்சு எடுத்தாச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி இரும்பு வடி, ஏன்னா சூடாக இருக்கிறதுனால இரும்பு வடிகட்டியில் தான் நம்ம வடிக்கணும். ஒரு வேளை உங்கள்கிட்ட இந்த வடிகட்டி இல்லை அப்படின்னா காட்டன் துணி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படி ஆயில்.
உங்கள் முன்னாடியே நான் எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோ ஒரு கரும்பச்சை சரிங்களா? ஏன்னா இந்த கரும்பச்சை எதனால் வருது அப்படின்னா, நல்லா க்ரீனாக வர்றதுக்கு காரணம் நம்ம முருங்கை இலையும் கறிவேப்பிலை மட்டும் போட்டிங்கன்னா நல்லா க்ரீன் வரும். அது கூட நீங்கள் வெந்தயத்தை போட்டாலும் நல்லா க்ரீன் வரும். ஆனால் நம்ம கருஞ்சீரகமும் கிராம்பு வந்து சேர்த்துருக்கோம். அந்த கருஞ்சீரகத்தோட பவர் தான் அந்த கரும்பச்சை கலரு சரிங்களா? இது வந்து இதில் இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன் நான். நீங்கள் வந்து தலை வந்து ரொம்ப சூடாக இருக்குது, ரொம்ப இது ஹீட்டுக்கு வந்து முடி கொட்டுது அப்படிங்கிற உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா, இது கூட ஒரு 2 டீஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் சரிங்களா? ஆமணக்கு எண்ணெய் அதை வந்து கலந்து வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு துளி கூட பிசுப்பு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வராது. நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயிலு. பாட்டிலில் நீட்டாக வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் நீங்கள் ஒர்க்குக்கு போனாலும் சரி, இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி, நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இதில் மெயினாக நைட் நேரம் இதை அப்ளை பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் சீக்காத்தூள் போட்டு குளிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு தூக்கம், எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு முடி வந்து உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் இருக்கும் சரிங்களா? இப்போ இதை எப்படி தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஆயில் தேய்க்கிறப்ப அதே மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா வந்து ஒரு அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வேர்க்கடலை மசாஜ் கொடுத்துட்டு ஒரு கொண்டை வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. டைம் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுத்து இந்த மாதிரி வந்து கொண்டை போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சீக்காத்தூள் முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் சேர்த்தாம சீக்காத்தூள் போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். முடி நல்லா நைஸாக ரொம்ப சில்கியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கவே டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். 1 வீக் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் நீங்களே வந்து புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 6 மாதம் வரைக்கும் ஆயிலை நல்லா ரெடி பண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக ரெடி பண்ண முடியாது. அதனால் ஒரு 6 மாதத்துக்கு ஸ்டாக்கு உங்களுக்கு எவ்வளோ முடிக்கு தகுந்த மாதிரி ஆயில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.